ஹாய்ங்க. இது வந்து சனிக்கிழமை எடுத்த வீடியோங்க. சனிக்கிழமை வந்து நம்ம டியூ கட்டுறதுக்கு தாங்க கிளம்பிட்டோம். டியூட்டி முடிஞ்சோன்னே அப்படியே 2 பேரும் கிளம்பிட்டோம். சப்போஸ் வண்டி டியூ கட்டுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். பாப்பாவும் நாங்களும் வரோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அடம் பிடிச்சாங்க. சரி இன்னைக்கு சனிக்கிழமை லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கூப்பிட்டு கிளம்பியாச்சு. அவங்க போகிற வரவங்களெல்லாம் பார்த்துட்டு கேள்வி கேட்டுட்டு வேலையை பற்றி விசாரிச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க எங்கிட்ட பேசிகிட்டே வந்துட்டு இருந்ததுனால போகிற டைமே தெரியல. அப்படியே நைட்டு சந்தை சனிக்கிழமை அன்றைக்கி போயிட்டு வந்துட்டு சந்தைக்கு கிளம்பி வந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி சந்தைக்கு தான் கிளம்புறோம். வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பாப்பாவுக்கு ஜூஸ் தாங்க. அவள் ஜூஸ் தான் எப்போவுமே கேட்பாங்க. உள்ளே வந்தோடனே ஃப்ரெஷ் ஜூஸ் தான் சூப்பராக இருக்கும் எல்லாமே. அவளுக்கு ஆரஞ்சு தான் ரொம்ப பிடிக்கும். அந்த ஃப்ளேவர் தான் எப்போவுமே கேட்பா. நான் ஆரஞ்சு ஜூஸ் இந்த தடவை குடிக்கவே இல்லைங்க. அவள் நாங்களாம் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோமா, அதை வாங்கி கொஞ்சம் ஷேர் பண்ணி டேஸ்ட் மட்டும் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. கடைசியாக அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டால் எனக்கு ஆரஞ்சு. கடைசியாக அவள் ஃபைனலாக வந்து அவள் கரும்பு ஜூஸ் வேணும்னு கேட்டுட்டா. சரி சொல்லிட்டு அவளுக்கு ஒன்று வாங்கியாச்சு. அவங்க அப்பாவுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் மட்டும் எல்லோரும் குடிச்சிட்டு ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி குடிச்சிட்டு எல்லாம் கிளம்பியாச்சுங்க. பில் பண்ணியாச்சு. ஆனால் எதுக்கு வரமோ இல்லையோ ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு தாங்க உள்ளே வர்றது. ஆளுக்கு ஒரு கலரில் வாங்கி சாப்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பாப்பா வந்து பானிபூரி கேட்டிருப்பா. எப்போவுமே சந்தைக்கு வந்தாலும் பானிபூரி தான் ஃபஸ்ட்டு அவளுக்கு ஃபேவரெட்டு. அதனால் பானிபூரி சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சுங்க. எல்லாமே வாங்கிட்டு ஃபைனலாக வந்து தக்காளி தான் வாங்காமல் இருந்துச்சு. அதுவும் வாங்கறதுக்கு போயிட்டாங்க அவங்க. நாங்கள் இது அழகாக நின்று பானிபூரி சாப்பிட்ருக்காங்க பாருங்கள். முடியல, ஆனாலும் அவள் முக்கி அப்படியே சாப்பிட்ருவா. அவளுக்கு ரொம்ப ஃபேவரெட். எவ்வளோ கொடுத்தாலும் போதுன்னு சொல்லவே மாட்டா. சாப்பிட்டுட்டே இருப்பாள். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டீஸுக்கு இருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தக்காளி போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டில் தக்காளி விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. இப்போல்லாம் பரவாயில்ல. 2 கிலோவே 50 ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது. பிரச்சனை இல்லை. அதனால் வாங்கியாச்சுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.